நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. வாங்க இந்த வீட்டு விட்டு போலாம். எங்க போலாமா? எங்கயோ போலாம், நடு ரோட்டுக்கு போலாம். உடனே வேற வீடு பார்க்க சொல்றேன். இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. யாருக்கு வீடு பார்க்க போறீங்க? உங்களுக்கா? நமக்கு மது. நான் இந்த வீட்டை விட்டு வரதா இல்ல. நீங்க வேணா போங்க. சும்மா இருடி, பேசாத. என்ன மது பேசுற? நாளைக்கு தாமரை வந்து வீட்டு நடுவுல நின்னு எல்லாரும் வீட்டை காலி பண்ணி போங்கன்னு சத்தம் போட்டு அசிங்கம் பண்ணா யாருக்கு அசிங்கம்? எல்லாருக்கும் தானே. அவங்க எங்களை வீட்டை விட்டு போக சொல்ல, உங்களை மட்டும்தான் வெளியில போக சொன்னாங்க. என்ன சொன்ன? உங்களை சொன்ன மாதிரி தானே. வீட்டை இவங்க பேருக்கு மாத்தி எழுதி கொடுத்துட்டாங்க. அம்மா, என்னம்மா சொல்ற இவ? ஏமா இன்னும் உம்முனே இருக்க? சொல்லு. உனக்கும் செல்விக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தாமரை கிட்ட பாண்ட் பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்தல, அத சொல்லு. ஏம்மா, உங்களுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லையா? அப்படி நீங்க கையெழுத்து போட்டீங்களா? அப்படி கையெழுத்து போட்டு கொடுத்தனாலதான் இந்த வீட்டுல எங்களை மட்டும் இருக்க சொல்லியிருக்காங்க. தாமரை வர்றதுக்குள்ள போயிடுங்க, இல்லைன்னா அவங்க வந்து உங்களை ஏதாவது திட்டி உங்க மனசு கஷ்டப்படுத்திட போறாங்க. என்னாச்சு? ஏன் வந்துட்டாயா? கரெக்டா கழுகுக்கு மூக்குல வேர்த்த மாதிரி. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு எப்படிதான் அந்த டைமிங் தெரியுமோ தெரியல. இந்த லாஜிக் புரியவே இல்லை. ஏன் காலத்துட்டு இருக்க? என்ன பிரச்சனை? நான் சொல்றேன். தாமரை அக்கா செல்விக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்தா இந்த வீட்டுல அம்மாவை இருக்க விடுறேன்னு சொன்னாங்களாம். உடனே அம்மாவும் எழுதி கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன, அவங்க தான் வீட்டை விட்டு வெளில போகணும். தெரியும், இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரியும். என்ன ஒண்ணு, மொத்தமா குடும்பத்தோட வெளியில அனுப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்களாம் புல்லுருவி வேலை செஞ்சு அக்காவை மட்டும் வெளியில அனுப்புறீங்க. ஏமா உன் புத்தி இப்படி போயிட்டு இருக்கு? நான் என்னடா பண்ணுவேன்? பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி கையெழுத்து போட்டேன். நல்லா கையெழுத்து போட்டேன். ஏற்கனவே உன் பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப வசதியா இருந்தோம். இப்ப நீ கையெழுத்து போட்ட உடனே ஓஹோன்னு ஒரே அடியா வளர்ந்துட போறோம் இல்ல? ஏற்கனவே சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாலே உனக்கு ஒரு 10 பைசா கொடுத்துருப்பாளா? அவ்வளவு காசுக்கு லிப்ஸ்டிக்கா வாங்கி தேய்ச்சிக்கிட்டு இருந்தா. பிரபா பாவம், அவனும் மூளையில முடங்கி கிடக்குறான். உன் கூட நான் இருந்த வரைக்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப வெளியில போனதுக்கு அப்புறம் ஏதோ நல்லா இருக்கேன். யார் பேச்சே கேட்டு கையெழுத்து போட்டேங்கிறிய. என்னைக்காச்சும் ஒரு நாள் இவங்கெல்லாம் கையெழுத்து போட்டு ஒன்ன வீட்டை விட்டு துரத்தல, அதுதான் நடக்கும் பாரு. முதல்ல ஓ மனசை சுத்தமா வச்சுக்கமா, அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏம்மா, உங்களுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லையா? அப்படி நீங்க கையெழுத்து போட்டீங்களா? நான் உங்க பொண்ணு இல்லைன்னு, உங்க வயித்துல பொறுக்கலன்னு சொல்லாம சொல்லிட்டீங்கல்ல. இவ்வளவு நாள் என் மேல பாசம் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சித்தி.
நாள் சொல்லுவல்ல, நீ நல்லா வா, அதுக்கப்புறமா உன் வீட்டுக்கு வரேன்னு. இப்ப நான் நல்லா இருக்கேன்க்கா. இப்ப என் வீட்டுக்கு வா, பார்க்க போலாம். தேங்க்ஸ். வா. அண்ணே, இனிமே நீ இந்த வீட்ல இருந்தேன்னா உனக்கோ என் கதிதான். நீ என் கூடவே வா. கூட்டிட்டு வா. செல்வி, வாங்க திலீபன். பாத்தீங்களா, துரோகம் ஜெயிச்சிருச்சு. அன்னைக்கு கோயில்ல பேசுறப்பவே நான் நினைச்சேன் ஏதாச்சும் பண்ணுவான்னு. தாமரையும் சீஜையும் பார்த்தேன் கோயில்ல வச்சு. மறைச்சுக்கிட்டு தான் போனாங்க. ஏதாச்சும் நடக்கும்னு நினைச்சேன். இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு நினைக்கல. ரெண்டு பேருமா சேர்ந்து அக்காவை பழி வாங்கிட்டாங்க. இதுக்கு பகடக்கா யார் தெரியுமா? எங்க அம்மா. என்ன சொல்றீங்க நிரஞ்சன்? அம்மாவா? இப்பதானே அவங்களுக்கே புரிஞ்சிருக்கு. இதனால வரைக்கும் அம்மா அவங்க மேல காட்டின பாசம் அன்பு எல்லாம் பொய்ன்னு இப்பதான் அக்காவுக்கு புரிஞ்சிருக்கு. ஒரு வீட்டுக்காக வேலை போயிட்டாங்க திலீபன் எங்க அம்மா. வீட்டை உங்க பேருக்கு எழுதி கொடுக்குறோம், ஆனா செல்விக்கும் உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்களும் கொடுத்துட்டாங்க. அம்மா ஏமாந்து கையெழுத்து போட்டாங்களா? ஏமாந்தா? தெரிஞ்சுதான் கையெழுத்து போட்டிருக்காங்க. கை குழந்தையோட அக்கா வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிட்டாங்க. என்ன செல்வி இது? இவ்வளவு தாங்கிக்கிட்டு நீங்க எப்படி பொறுமையா வந்தீங்க? தப்பு செல்வி, நீங்க செஞ்சது ரொம்ப தப்பு. நறுக்கு 4 வார்த்தை கேட்டிருக்கணும், நாக்க புடிங்கிற மாதிரி. தப்பு அவங்க மேல இல்ல திலீபன், என் மேலதான். இந்த காலத்துல பெத்த பிள்ளைங்களா இருந்தாலும் முழுசா நம்பிடக்கூடாதுன்னு உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். என்ன நிரஞ்சன், அந்த தாமரையும் ஜிஜேவையும் நீங்க எப்படி சும்மா விட்டு வந்தீங்க? அராஜகம் பண்ணக்கூடாது, அஹிம்சை வழியில தான் நடக்கணும். ஒரு கணத்துல அடிச்சா இன்னொரு கணத்தை திருப்பி காட்டணும்னு எல்லாம் இவங்க சொல்லி கொடுத்ததுதான். அவங்களாதான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் மட்டும் எப்படி போய் அடிக்க முடியும்? அவங்க மட்டும் இப்போ ஒரு வார்த்தை சொல்லட்டும், இப்பே போய் வெட்டி போட்டு வந்தார. ஒரு ஆளை அழிக்கிறது வெற்றி இல்லை நிரஞ்சன். என்னை ஏமாத்திட்டதா அவங்க நினைக்கிறாங்க, ஆனா ஏமாந்ததா நான் நினைக்கல. இன்னைக்கு நான் ஒரு புது பாடம் கத்துக்கிட்டேன். இந்த பாடங்களை எனக்கு படிக்கட்டுகளா நினைச்சு முன்னேறணும். முன்னேறுவேன்.
நீ நிச்சயம் ஜெயிப்பக்கா, எனக்கு தெரியும். ஜெயிப்ப. ஐயோ மகமாகி, என்ன காரியம் பண்ணிட்டேன்? ஐயோ இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. அந்த படுபாவி ஏதோ கையெழுத்து போடு, ஒன்றும் நடக்காதுன்னா அந்த கொட்டாங்குச்சி தலையை நம்பி நானும் கையெழுத்து போட்டேன். இவ பாட்டுக்கு போயிட்டா. என்னென்னமோ நடந்துருச்சு. ஐயோ படப்படப்படன்னு என்ன பண்ணுவேன்? ஐயோ என் கதி என்ன கதியா போதோ? என்னம்மா லூஸ் ஆயிட்டியா? அடிச்சு வாய மூடி. நான் இப்படியாவும் எதிர்பார்க்கல. எல்லாம் உன்னால தாண்டி. நீ வாய மூடிட்டு சும்மா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. செல்வி இங்கே இருந்திருப்பால. போடி, பேசாத. ஐயோ, நான் என்னம்மா பண்ணேன்? பண்ணதெல்லாம் நீமா? ஏய், நான் என்ன சொன்னேன்? வெளியேந்து வந்தேன், ஏதோ டென்ஷன்ல இப்படி இப்படி நடந்து போச்சுன்னு சொன்னேன். உன்னை யார்கிட்ட செல்வி முன்னால சொல்ல சொன்னாங்க? நான் சொல்லேன்னா மட்டும் அது தெரியாதா? உன்னை யார் போய் கையெழுத்து போட்டு வர சொன்னா? எல்லாம் அந்த பண்ணாட பண்ண வேலை. ஐயோ, ஒண்ணு அவசரம் உனக்கு வீடா இது? ஆசைப்பட்டு வீட்ல நீங்க ரெண்டு பேரும் பேசுற சத்தம் ரோடு வரைக்கும் கேக்குது. போற வரலாம் நின்னு பாத்துட்டு போறான். என்ன நீ வேற பிரச்சனை? ஏன்டா கத்துற? இருமா, அவன்கிட்ட நியாயத்தை கேட்போம். நீ ஏன் நியாயத்தை சொல்டா? என்ன? ஏய், நியாயம் தர்மத்தை பத்தி நீ பேசாத, நீ பேசாத. ஆஹா. எல்லாம் பண்ண வேலை எல்லாம் நீதான். உன் வாய் இருக்குதே, நீ பேசாத. என்னம்மா, அவனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சுதானே ஆகணும். அவனும் இந்த வீட்ல தானே இருக்கான். ஐயோ நிறுத்துங்க. யாராவது ஒருத்தர் பேசுங்க. டேய், நான் சொல்றேன்டா. செல்வி அக்கா வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் நான் தானே அம்மா சொல்றாங்க. ஆமாடா, இவதான் என்னனோ பேசினா, அதனால கோச்சிட்டு அவ வெளிய செல்வி போயிட்டா. அக்கா வீட்டை விட்டு போயிட்டாங்களா? என்ன சொல்றீங்க? அவங்க கிட்டே கேளு. என்னம்மா, என்ன நடக்குதுங்க? ஒண்ணு இல்லடா, இவ என்னவோ பேசினா, அவன் இருக்க மாட்டேன்னு வெளிய போயிட்டா. எனக்கு தெரியாது. கழுத்தை நெரிச்சு கொன்னுடுறேன் உன்னை. நான் எதுவுமே சொல்லல. என்னடி சொன்ன நீ? அக்கா வீட்டை விட்டு போற அளவுக்கு என்னடி நான் சொன்ன? சொல்றது கேளு. அம்மா தான் ஜிஜி வீட்டுக்கு போய் எனக்கும் செல்விக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க. இதுக்கும் சம்மந்தம் இல்ல. நான் ஒன்னும் அவளை போசல. பேசாம இருங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்க? கொடுங்க. நல்லா இல்ல. அத்தை, உங்களுக்காக. ஐயோ வேணாங்க, அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். வேணாம். என்னம்மா, நாங்க நினைச்சதெல்லாம் நடந்துச்சு. நீங்க நினைக்காததெல்லாம் நாங்க செய்யணும்ல, அதான் வாங்கிங்க. இந்தாங்க. வேணாம், நல்லா வாங்கி. ஐயோ. என்ன மாறிட்டீங்க? முன்னெல்லாம் எது கொடுத்தாலும் வாங்கிப்பீங்க. நேரம் கெட்ட நேரத்துல ஏதாவது பேசுவீங்க. நீங்க மாறவே இல்ல. இதை பாருங்க, நாங்க கொடுத்துட்டே இருப்போம், நீங்க வாங்கிட்டே இருக்கணும். மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இவர் வேற. போமா, எடுத்துட்டு போய் உள்ள வை. இன்னும் இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி பீரோல அடுக்கி வச்சுட்டு காவல் காத்துட்டு நில்லு. சீ. அதுடா. இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கிறதுக்கு தெருவில் நின்று நாம எல்லாரும் பிச்சை எடுக்கலாம். இதை பார் பிரபா, அம்மா உங்க நல்லதுக்கு தானே செய்யறாங்க. மனுஷன் சார் நீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்க நேரத்தை மாத்திப்பீங்களா? இப்படி ஒரு பச்சோந்தியா இருக்கீங்களே சார். இது பாருங்க, அனாவசியமா பேசுறாங்க. என்ன அனாவசியமா பேசுறேன்? ஏய், வேணாம்டா. நீ சும்மா இருமா. பேசாதடா. எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு இந்த வீட்ல. வாயை மூடிட்டு நான் சும்மா இருக்கணுமா? அக்காவை இந்த வீட்டை விட்டு துரத்தி இருக்கீங்க. எப்போ அக்கா இந்த வீட்டை விட்டு போனாங்களோ அப்பவே இந்த வீட்ல இருந்த தர்மம் நியாயம் எல்லாம் செத்து போச்சு. இந்த வீட்டு மகாலட்சுமியை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டீங்கல்ல, அதான் கண்டதுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள நுழையுது. எல்லாம் பேச. என்ன? யார்டா? யார் கண்டவங்க? இந்த வீட்டுக்கு வரதுக்கு நான் உன் பெர்மிஷன் கேட்கணுமா? இருங்க, தாராளமா இருங்க. அதான் எல்லாரும் ஒரே குடும்பமா சேர்ந்துட்டீங்கல்ல, சந்தோஷமா இருங்க. நான் போறேன். வேணாடா. நான் போறேம்மா. இந்த வீட்டை விட்டு போறேன். அக்கா இல்லாத இந்த வீட்ல இனி ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேங்க, எங்க அக்காவை ஜெயிக்கணும்னா நீங்க அவங்களோட நேருக்கு நேர் நின்னு போராடி இருக்கணும். இப்படி குறுக்கு வழியில போய் அவங்கள ஜெயிக்க நினைக்கிறது கோழத்தனம். கூடிய சீக்கிரம் நீங்க அதை புரிஞ்சுப்பீங்க. நானும் போறேம்மா. உனக்கு பணம் தானே முக்கியம். வாங்கி வீடு முழுக்க அடிக்க வச்சுக்கோ. ஒவ்வொருத்தரா உன்னை விட்டு போறோம், கடைசியில தனி மரமா நிக்க போறேன். ஐயோ. அம்மா நீங்க வாங்க, நீங்க வாங்க. அவன் வருவான், அவன் வருவான். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எங்க போயிடுவான் அவன்? 4 நாள் வயிறு காஞ்சா தானா வருவான். நீங்க பேசாம இருங்க, உட்காருங்க. கூப்பிடுறேன். சரி விடுமா, வெளியில போயாவது திருந்துறானான்னு பாப்போம். அழாதீங்கம்மா, அழாதீங்க. எல்லாம் சரியாயிடும். நான் சொல்றேன்ல, என் மேல நம்பிக்கை இருக்கல. ஏ மது, காஃபி கொடு.
ஐயோ எப்படி? மாப்பிள, செல்வி நீங்க வீட்டுட்டு வெளியே துரத்துனீங்களே, அது எனக்கு பெருசாவே தெரியல. அவ குடும்பத்தையே அவளுக்கு எதிராக மாத்துறீங்க பாருங்க, அதுதான் சூப்பர். விஸ்வா, இதோட நான் விட போறது இல்ல. ஆ. அவ எப்படி இந்தியாவுக்கு பிச்சைக்காரியா வந்தாளோ ஆ. அதே மாதிரி இலங்கைக்கு பிச்சைக்காரியா அனுப்புறேன். அனுப்புறோம் இல்ல மாப்பிள, அனுப்புறோம். Okay. என்ன நீங்க 2 பேரும் சிரிச்சு பார்த்து எவ்வளவு நாளாச்சு? அது இல்ல தாமரை, அப்போ மாப்பிள்ள என்ன புரிஞ்சுக்கல. நானும் உனக்காக அது இதுன்னு பேசு, இப்பதான் எல்லாம் சரியா போச்சே. இந்தாங்க மாப்பிள்ள காஃபி. என்ன காஃபி மட்டும்தானா? ஸ்வீட்டு, காரம், வடை, பாயாசம் எல்லாம் கொடுக்க வேண்டியதானே? ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்கல்ல. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இப்பதான் புத்தி மாதிரி ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, தேவையில்லாம குட்டை குழப்பாதீங்க. யாருக்கு புத்தி மாறிச்சு? மாப்பிள்ளைக்கா? அது என்னைக்கும் கோணல் தான். என் பொண்ணு புத்தி தான் மாறி போச்சு. இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? இன்னும் என்ன பண்ணணும்? அதான் செல்வியை வீட்டை விட்டு துரத்துட்டீங்களே. என்ன பேசுறீங்க? செல்வி அவ சொந்த வீட்டுல இருந்தா துரத்தணும், அது நம்ம சொத்து தானே. எதிரா உன் சொத்து? நீ சம்பாரிச்சியா இல்ல உங்க அம்மா அவங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டாந்தாளா? நான் சம்பாரிச்சதுரா. யாருக்கு வேணா கொடுப்பேன். யாருக்கு வேணாலும் கொடுங்கப்பா, நான் வேண்டான்னு சொல்லல. என்ன அழிக்கணும்னு நினைக்கிற குடும்பத்துக்கு ஏன் கொடுக்கணும்பா? அப்படின்னு உனக்கு யார் சொன்னாமா? நான் சொல்றேன். ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டோட புருஷனை கல்யாணம் பண்ணிட்டது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கல்யாணம் எந்த நிலைமையில் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? உன் ஸ்நேகிதி கடைசி வரைக்கும் ஜிஜேவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவளுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் தாமா சொன்னா. நாங்க எல்லாம் சேர்ந்துதாமா அவ காலில் விழுந்து கல்யாணம் பண்ணி வச்சோம். இதோ நிக்கிறானே உலக்க மாதிரி, இவனை கேளுமா, இவன் சொல்லுவான். ஏண்டி செல்வி அம்மா கிட்ட நீ மடிப்பிச்ச கேட்கல? நாம 2 பேரும் சேர்ந்து அவங்க காலில் விழல? அன்னைக்கு ஆடினது நாடகமா இல்ல இப்ப ஆடுறது நாடகமா? சொல்றீ உன் பொண்ணுகிட்ட. அம்மா, அவன் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டதே ஒரு 2 பசங்களுக்காக தான்மா. நீ கோமால இருக்கும்போது உனக்காக உயிரியே கொடுத்தாமா. அவளை அப்படியெல்லாம் பேசாதம்மா. உயிர் கொடுத்ததுக்காக உயிரை வாங்குற வரைக்கும் சும்மா இருக்கணுமா? அவன் சொல்றதும் உண்மைதானங்க. நீங்க செல்விக்கே பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது வரைக்கும் அவன் என்னடி உண்மையை சொல்லியிருக்கா? அவன் சொல்றது பூரா தப்பு. அது காரணமே நீதான். மாமா இங்க பாருங்க, எனக்கு செல்வி குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும். நீங்கள்லாம் சொல்லி ஒண்ணு எனக்கு செல்வியை கல்யாணம் பண்ணி கொடுக்கல. நீங்க எழுதி கொடுத்தீங்களே சொத்து, அதை வச்சுதான் செல்வியோட அம்மா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க. மத்தபடி யாருக்கும் உங்க மேல அக்கறை இல்ல. உங்க பணத்துல தான், உங்ககிட்ட இருக்கிற சொத்துல தான், பணத்துல தான் எல்லாருக்கும் அக்கறை. மாப்பிள்ள, சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், சொல்ல வச்சிட்டீங்க. பணத்து மேல குறியே நீங்க தான், செல்விக்கு இல்ல. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நாங்க சொத்து எழுதின விஷயம் செல்விக்கே தெரியாது மாப்பிள்ள. செல்வி அம்மாக்கும் எங்களுக்கு தான் தெரியுமே தவிர செல்விக்கு தெரியாது மாப்பிள்ள. பாவம். ஏப்பா, இவ்வளவு பேர் சொல்லியும் எங்க மேல நம்பிக்கை இல்லையா? நேத்து வரைக்கும் அந்த நம்பிக்கை இருந்துச்சுமா, இன்னைக்கு அடியோட போயிடுச்சு. ஏப்பா, இப்ப நான் முக்கியமா இல்ல அவன் முக்கியமா? ஏம்மா, உனக்காக தண்ணியே அழிச்சுக்கிட்டு சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம துடியா துடிச்சிட்டு இருக்காளே, யாருக்கா? எனக்காக தானே. அப்ப அவ தானே எனக்கு முக்கியம். போதும்பா, எப்ப நீங்க அவதான் முக்கியம்னு சொன்னீங்களோ, இனிமே இந்த வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன். நான் போறேன்ப்பா, போறேன். நீ ஏமா போகணும்? உனக்கு என்ன தலையெழுத்தா? நீ பிறந்ததுக்கு அப்புறம் தாம்மா இந்த வீட்டுல லட்சுமியே தாண்டம் ஆடிச்சு. எல்லா சொத்தும் உங்களுக்கு தானம்மா. தப்பு பண்ணவண்ணா தண்டனையை நான் தானம்மா அனுபவிக்கணும். அங்கிள், நீங்க மாப்பிள்ள, உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. உயிரோட இருக்கும்போது தாய் தகப்பனுக்கு சோறு போடாம அம்பாளுக்கு 5000 ரூபாய் கொடுத்து அபிஷேகம் பண்ணவனையும் பார்த்துருக்கேன். பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு பெற்றவங்களை மிதின்னு மிதிச்சு அவங்க செத்ததுக்கு அப்புறம் வருஷம் திதி கொடுத்தவனையும் பார்த்துட்டேன். இப்படிலாம் நம்ம குடும்பத்தில் நடக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப பொறுமையா இருந்தேன். எல்லாம் நடந்து போச்சு. விஸ்வா, உன் மேல எனக்கு எந்த கோவம் இல்லை. இனியும் எடுப்பார் கை பிள்ளையா இருக்காத. மனுஷனா மனிதாபிமானத்தோடு நடந்துக்க முயற்சி பண்ணு.
என்னங்க 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 வேண்டாங்க, போவாதீங்க. நான் சொன்னா கேளுங்க. எனக்கு உன் மேல எனக்கு எந்த கோவம் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் எனக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பியா? நான் போனதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் உணர்வீங்க. என்ன அப்படி பாக்குற? போ, உன் பிள்ளைங்க உள்ள இருக்கா, போ. எனக்கு மேடம், இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் சைன் பண்ணு மேடம். ஓகே. எல்லா லெட்டர்ஸும் நான் சைன் பண்ணிட்டேன். ஓகே மேடம். அது உடனே போஸ்ட் பண்ணிடுங்க. சரி மேடம். வேற ஏதாவது அர்ஜென்ட்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே. வணக்கம் சார். உட்காருங்கப்பா, உட்காருங்க. பாத்தியா உன் நிலைமையே? நீ போட்ட கையெழுத்து உன்னை வாழ்க்கையின் உயரத்துக்கு எடுத்து போயிடுச்சு. ஆனா உங்க அம்மா போட்ட கையெழுத்து உன்னை இங்க கொண்டாந்து விட்டுடுச்சம்மா. இதுக்கெல்லாம் நீங்க தானப்பா காரணம். தாமரை என்னை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தணுங்கிறதுக்காக தானே வீட்டு விஷயத்தை நீங்களும் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க. நான் உங்களை வீட்டை எழுதி வைக்க சொன்னேனா? ஆனா அவங்க என்ன வச்சு சம்பாதிக்கிற கூட்டம்னு இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போச்சு. உங்களுக்கு தெரிஞ்சோ ஏன்பா என்கிட்ட சொல்லாம விட்டீங்க? நான் செஞ்ச தியாகத்துக்கு அர்த்தம் இல்லாம பண்ணிட்டீங்களேப்பா. தப்புதாம்மா. நீ என்ன செருப்பால் அடிச்சா கூட நான் வாங்கிக்கிறேம்மா. மனுஷங்க வேணாம், உறவு வேணாம், பணம் தான் முக்கியங்கிற குடும்பத்துல நீயும் இருந்துட்ட, நானும் வாழ்ந்துட்டேம்மா. இப்ப அந்த குடும்பமே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு இங்க வந்து நிக்கிறேம்மா. என்னப்பா நீங்க எப்ப வீட்டை விட்டு வந்தீங்க? இல்லம்மா, நான் அங்க இருந்தா என்ன மிருகமாக்கிடுவாங்க. இருக்கிற கொஞ்ச நாளாவது நிம்மதியா வாழ்ந்து உன் காலடியிலேயே என் உயிரை விட்டுறம்மா. அது போதுமா எனக்கு? அப்பா என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை வேதனைப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிடுங்கப்பா. இல்லம்மா, நீ என்ன தப்பா பேசுன? உண்மையதானே பேசுன. ஆனா வீட்டை விட்டு வந்தப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கணும்ப்பா. என் அப்பா வீட்டை விட்டு போனதுனால தானே எங்களுக்கு இந்த நிலைமை. அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. உங்க அப்பா சொத்தெல்லாம் இழந்துட்டு தான் உங்களை விட்டுட்டு போனார். ஆனா எல்லா சொத்தையும் அவங்களுக்கே விட்டுட்டு தானம்மா வெளியே வந்திருக்கேன். இல்லம்மா, அவங்களுக்கு சொத்து பெருசா நாம் பெருசாங்கிறது அவங்களுக்கு புரியணும்மா. ரொம்ப சந்தோஷம் தாயி. செல்வி குடும்பத்துக்குள்ள பூந்து விளையாடிட்டீங்க போல் இருக்க. என்னம்மா நீங்க? நாங்களாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கோம், நீங்க இவ்வளவு டல்லா இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை காத்தலிங்கம். தாமரையோட அப்பா எப்பவும் செல்விக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்கெல்லாம் அது தப்புன்னு சொன்னோம். கோச்சுக்கிட்டு வீட்டு விட்டு போயிட்டாரு. அதையே நினைச்சிட்டு இருக்கா. அதான். அடடடடடட, நீ என்ன தாயி பச்சை பிள்ளையாட்டம். நிச்சயமா உன்னை விட்டு பிரிஞ்சவங்க ஒரு நாளைக்கு வந்து சேர்ந்தே ஆகணும். என்ன தம்பி? ஆண்டவர் சார், ஆரம்பிச்சிட்டீங்களே கிண்டல் பண்றதுக்கு. ஐயோ பாடுறா, நான் இவரை சொன்னேன்னு நினைச்சுக்கிட்டாரு தம்பி. ஆமரை பிள்ளையோட அப்பா வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு இல்லையா? அவர் நிச்சயமா ஒரு நாளைக்கு வந்து சேர்ந்துருவாருன்னு சொல்ல வந்தேன். நீங்க ஒண்ணு. அப்புறம் இன்னொரு விஷயம் அக்கா, இப்போ திலீபன் தான் பிரியன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் கூட பிசினஸ் டீலிங் வச்சுக்க கூடாது. அவரை எப்படி அவாய்ட் பண்றது நீங்க தான் ஐடியா கொடுக்கணும். இந்த விஷயத்துல நீங்களே முடிவெடுங்க. என்னோட சம்மதம் வேணும்னு நினைக்க வேண்டாம். நமக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்ச திலீபனை சும்மா விடக்கூடாது. ரொம்ப சந்தோஷம் தாயி. இந்த விஷயத்தில் நீ எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டல. வர்றேன் தாயி. போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன தாயி? இனிமே ஜிஜேவும் ஆயில் கம்பெனிக்கு வருவாரு. அவரை கேட்டுதான் இனிமே எல்லாமே பண்ணணும்.
தங்கமாக வரட்டும். என் பையன் தனியாக அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறானே, தம்பியை கூப்பிடலாமான்னு நான் கூட யோசித்தேன். அப்புறம் தம்பி என்ன நினச்சிக்குவாரோ ஏதை நினச்சிக்குவாரோன்னு விட்டுட்டேன். நிச்சயமாக பெரிய ஹெல்ப்பாக இருக்கும்மா. தம்பி நாளையிலேருந்து வாங்க. நாளைக்கா? இன்னைக்கே வரேன் நான் இப்போவே. அப்போ வாங்க, நம்ம வண்டியிலே போவோம். இல்லை இல்லை, நீங்கள் போங்க, நான் என் மேனேஜரோட கோவிந்தோட வரேன். நீங்க போங்க, நாங்க வர்றோம். வரேன் தாயி. போயிட்டு வாங்க. சார் நான் கார்ல இருக்கேன். நான் இழந்ததெல்லாம் திரும்ப கிடைச்சிட்டு இருக்கு. சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ். ஏன் நீங்க என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு சும்மா இருங்க. போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். ஃபைன். கோவிந்த் சார், தாமரை என்ன இந்த ஆயில் கம்பெனி பிஸ்னஸில் மறுபடியும் இன்வால்வ் பண்ணியிருக்காளே, அதில் ஏதோ பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிளானோடு அனுப்பியிருந்தாலும் சரி, யதார்த்தமாக அனுப்பியிருந்தாலும் சரி, இது ஸ்லிப் ஆகிடுண்டாமாண்ணே. ஏன்னா இது ஆயில் கம்பெனி பாரு. ஆயில் கம்பெனினா என்ன சாதாரணமா? அதுவும் பெரிய விஷயம்தான். அதில் என்ன இன்வால்வ் பண்ண உடனே அந்த ஆண்டவர்லிங்க மூஞ்சி போன போக்கு பார்த்தீங்களா? அந்த ஆண்டவன் அவன் மூஞ்சி நசுங்கி போன பாமாலிட்டின் மாதிரி. சார், எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சீக்கிரமா எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு முடிவு எடுக்கணும். முடிவு பண்ணிட்டேன்டா. அவன் கத்தி எடுத்தா நாமளும் கத்தி எடுக்கிறோம். அவனுக்கு மட்டும்தான் புத்தி இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கான். நம்மளை பத்தி தெரியாது. வச்சிருக்கேன், காட்டுறேன். பண்ணிக்கலாம், ஆனா கொஞ்சம் கஷ்டம். கஷ்டம் நமக்கா இல்ல அவனுக்கா? தம்பி, ஐயாவோட மூளை இருக்க, அது சகுனி மூளையை விட ரொம்ப ஸ்ட்ராங்கு. அப்ப இல்லை, எந்த கொம்பம் வந்தாலும் சரி, என்ன ஒன்றும் செய்ய முடியாதியா. பாப்போம், பார்க்கலாம். யோ யோ. யார் சார் நீங்க? ரொம்ப முக்கியம். கதவை துறையா சாரு மோருன்ட்டு. நீங்க யாருன்னு சொன்னா தானே சார் கேட்டு திறக்க முடியும். சொன்னாதான் திருப்பியோ. இத வர்றாரு. ஏயா, கதவை திறந்து ஒரு தடவை சொன்ன திறக்க மாட்டியா நீ? சார், முதல்ல நீங்க யாரு என்ன எதுன்னு சொல்லுங்க, அப்புறம் நான் கேட்டு திறந்து விடுறேன். ஓஹோ, நாங்க யாரு என்னன்னு சொன்னாதான் உள்ள விடுவீங்களா நீங்க? ஆமா சார். என்னைய நினைச்சிட்டு இருக்க மனசுக்குள்ள? கோவிந்த், ஏன் அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டீங்க? அவர் புதுசா சேர்ந்திருப்பாரு, நம்ம யாருன்னு தெரியாது. ஆமா, நான் சொல்றேன் இருங்க. சார் தான் இந்த கம்பெனியோட எம்டி. உள்ள விடியா? என்ன சார் நீங்க ஏற்கனவே முதலாளியும் முதலாளி பையனும் உள்ள போயிருக்காங்க. என்னென்ன இழிச்சவாய் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல, அவங்க வந்து பார்ட்னர்ஸ். இந்த கம்பெனி ஆரம்பிச்சது நான் தான். அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். சம்பளம் கொடுக்குறவங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் நான் செய்ய முடியும். சார், இந்த பையன் சரியா வரமாட்டான் சார். பேசிட்டே இருக்கா சார் இவன். இப்போ நீங்க கதவை திறக்க போறீங்களா இல்லையா? அதெல்லாம் திறக்க முடியாது சார். கதவை திறக்க மாமா. யார்கிட்ட பேசுற? போன உடனே உங்க வேலையை விட்டு தூக்குறேன். நம்ம பாலா நம்ம விட்டு போயிட்டான். அந்த சோகத்திலிருந்தே இன்னும் நம்ம மீளல. நீ வேற இப்படி உட்கார்ந்துருந்தா எப்படிமா? இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் இன்னும் உயிரோடு இருக்கணுமா? வாமா, போய் முகத்தை கழுவிட்டு ஒரு வாய் சாப்பாடு சாப்பிடுமா. எழுந்துரு. அடம் பிடிக்காதம்மா, வாமா. என்ன சகல, என்ன பிரச்சனை? நீங்களே கேளுங்க சகல. அவனுக்கு விஷத்தை கொடுத்தாலா இல்ல இவளே சாப்பிட்டாலான்னு எனக்கு தெரியல. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வாய் சாப்பாடு சாப்பிடல.
ஹிஸ்டீரியா பேஷண்ட் மாதிரி உட்கார்ந்துருக்கா சகல. எடா விடுமா ஏதாவது பண்ண அப்படித்தான். ஏமா நான் தெரியாம தான் கேட்குறேன், உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்காக ஜிஜேவுக்கு விஷத்தை கொடுத்த? விஷம் கொடுத்தியா? அந்த ஆள் செத்தானா? இல்லை, பொழைச்சிக்கிட்டான். நாளைக்கே அவன் தாமரை கிட்ட போய் இந்த மாயா பொண்ணு தான் எனக்கு விஷம் கொடுத்தது, அந்த குடும்பமே மோசமான குடும்பம், இப்படிலாம் சதி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னான்னா தாமரைக்கு நம்பர் 1 விரோதி நாங்கள் தான். அப்புறம் நான் செல்வி குடும்பத்தை எப்படி பழி வாங்குறது? அது மட்டும் இல்லை, திலீபனை நம்பி நாம் ஆரம்பிச்சிருக்கிற மொபைல் பிஸ்னஸ்ஸு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு. ஐயா, இன்னத்துக்கு லாயர் வீட்டுக்கு வராரு. குட் ஈவினிங் சார். வணக்கம் லாயர் சார். என்ன இந்த நேரத்தில்? அதான் நம்ம பட்டாஸ் கேஸும் ஆசிட் கேஸும் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு சார். அது விஷயமா தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எப்போ வருது? நாளைக்கு வருது சார். அதுக்காக தான் மாயா அம்மாவை பார்த்து கோர்ட்டில் என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க, அதுக்கு அவங்க என்ன மாதிரி பதில் சொல்லணும்னு கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக டைப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் சார். அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஐயா, நான் படிக்காதவன், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்கள் எழுதி கொடுக்குற கேள்வியை தான் கேட்பாங்களா, இல்லை அது தவிர வேற ஏதாவது கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்காயா? கேட்பாங்க, சான்சஸ் இருக்கு. வாய்ப்பு இருக்குல்ல, பதில் நாங்களே சொல்லிக்கிறோம். வணக்கம். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் வேற பிளான் பண்ணியிருக்கேன். வா உள்ள வாங்க சார். வாமா, சொன்னா கேளு. போய் மூஞ்சி கழிட்டு வா, எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம். வா. நான் செஞ்சது சரிதானே? என்னதான் இருந்தாலும் நீங்க மாயா வீட்டுக்கு போயிடக்கூடாது சார். நீங்க அங்க போனது தாமரை மேடத்துக்கு தெரிஞ்சதுன்னா தேவையில்லாத பிரச்சனை தானே சார். ஒருத்தர் என்ன விஷம் வச்சு கொல்ல பாப்பா, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? கொன்னு போட்டிருக்கணும் அவளை. ஐயோ, அது அப்படி இல்லை சார். என்ன இல்லை நொல்ல, அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன்ல, அவ முடிவு என் கையில தான் சொல்லிட்டேன்ல. அதை நினைச்சு பயந்து அவ சாவணும், தினம் சாவணும். சார், அவங்க உங்களுக்கு என்னதான் கெடுதல் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு நல்லது தானே சார் நடந்திருக்கு. இவ்வளவு நடக்கலைன்னா தாமரை மேடம் உங்களை மறுபடியும் சேர்த்துருப்பாங்களா? என்னையா, என்ன சேம் சைட் கோல் போடுறியா? ஐயோ சார், அப்போ அவ என்ன கொல்ல ட்ரை பண்ணது சரிதான் சொல்றியா நீ? என்னதான் இருந்தாலும் அந்த மாயா உங்களை கொல்ல நினைச்சது தப்பு தான் சார். அது சரி சார், அந்த மாயா மேலே போட்ட ஆசிட் கேஸு, அப்புறம் இந்த பாம் கேஸு எல்லாம் இப்போ கோர்ட்டுக்கு வருதே சார். நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க? இப்போ கேஸில் தீர்ப்பு சொல்லி அவளே உள்ளே போயிட்டான்னு வச்சுக்க, நமக்கு பிரச்சனையே இல்லை. வெளியே வந்தா நம்ம மேலே அனுப்பிச்சிடலாம். இப்போ எதுக்கு நாம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும் சொல்லு? ஆமாம் சார். எக்காரணத்தை கொண்டும் அந்த மாயாவோட ஆள்காட்டி விரல் என் பக்கம் திரும்பக்கூடாதியா. அதுக்கெல்லாம் ஒரே வழி, மாயா மேலே எனக்கு சிம்பத்தி இருக்க மாதிரி காட்டிக்கணும், அவ்வளோதான். இன்னொன்று போடுங்க, வரேன். பார்த்து சார். ஹலோ மாயா மேடம், கோவிந்தன் பேசுகிறேன். நாளைக்கு கோர்ட்டில் ஜிஜே உங்கள் பக்கம்தான், பூம்பு மாடுதான். எஸ், ப்ரொசீட்.
நீங்க வேலைக்கார பொண்ணு கனகாட்ட பணம் கொடுத்து செல்வி மேல ஆசிட் ஊத்த சொல்லி அந்த பழிய ரஞ்சினி மேல போட சொன்னீங்க இல்லையா? இல்ல. அப்ப அந்த பொண்ணு கனகா சொல்றது பொய்யா? அந்த கனகா யாருன்னே எனக்கு தெரியாது. அப்ப எதுக்காக அவங்க உங்க பேரை சொல்லணும்? தெரியாது. செல்விக்கும் உங்களுக்கும் என்ன முன் விரோதம்? எனக்கும் செல்விக்கும் எந்த முன்விரோதமும் கிடையாது. யுவர் ஆனர், ஜெயதேவை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். பெர்மிஷன் கிராண்டட். ஜெயதேவ், ஜெயதேவ், ஜெயதேவ். இவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். பழக்கம் இருக்கா? இருக்கு. எந்த அளவுக்கு பழக்கம் இருக்கு? பார்த்தா ஹலோ சொல்ற அளவுக்கு. நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க இவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டீங்க. ஆனா இவர் செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமும் இவர் அடைய நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. இல்ல சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சார். நான் கேட்கும்போது மட்டும் நீங்க பதில் சொன்னா போதும். நீங்க இவரை அடையணும்னு நினைச்சீங்க, அதனால செல்வியை கொலை பண்ண திட்டம் போட்டீங்க. அதுக்காக தானே அவங்க மேல ஆசிட் ஊத்த சொன்னீங்க? இல்ல, நீங்க சொல்றது உண்மை இல்ல. நீங்க நினைச்சது நடக்கலையேன்னு வேற ஒரு திட்டம் போட்டீங்க. எப்படியாவது ஜிஜேவை அடையணுன்றதுக்காக பட்டாசுல பாம் வச்சு செல்வியை கொலை பண்ண முயற்சி பண்ணீங்க. என்ன சார் என்னென்னவோ சொல்றீங்க? பட்டாசுல பாம் வச்சதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மிஸ்டர் ஜிஜே, நீங்க தேவையில்லாம விசாரணையில குறுக்க வரீங்க. இல்ல சார், அவங்க எனக்காக செல்வியை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொன்னீங்களே, அது இல்லைன்னு யுவர் ஆனர், இந்த வழக்கின் முக்கியமான சாட்சி வேலைக்காரி கனகாதான். ரஞ்சனி சொல்லி ஆசிட் அடித்ததாக போலீசில் வாக்குமூலம் கொடுத்த கனகா மாயா சொல்லிதான் ஆசிட் அடித்ததாக கோர்ட்டில் கூறுகிறார். அவர் பணம் வாங்கி கொண்டு இப்படி பேசுகிறாரா அல்லது யாராலாவது மிரட்டப்பட்டு இப்படி பேசுகிறாரா என்று தெரியவில்லை. அப்படி முரண்பாடாக கூறிய வேலைக்காரியின் வாக்குமூலத்தை வைத்துதான் இவர் கற்பனையான குற்றச்சாட்டை எனது கட்சிக்காரர் மாயா மீது கூறுகிறார். எஸ் யுவர் ஆனர், இவர் என்னென்னமோ சொல்றாரு, கதை விடுறாரு, ரொம்ப இமேஜினேஷன். ஜெயதேவ், வாதி பிரதிவாத வக்கீலர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க குறுக்க பேசக்கூடாது. சாரி யுவர் ஆனர். யுவர் ஆனர், அந்த வேலைக்காரியின் வாக்குமூலத்தை நம்பி எனது கட்சிக்காரர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். எனது கட்சிக்காரர் மாயாதான் ஆசிட்டை ஊத்தச் சொன்னார் என்பதற்கு வேறு எந்த விதமான சாட்சியங்களும் இல்லை. அதனால் யுவர் ஆனர், இந்த வழக்கில் விசாரிக்கப்பட வேண்டிய முக்கியமான சாட்சி ஒருவர் இருக்கிறார். அவர் வேறு யாரும் அல்ல, செல்வி மீது ஆசிட் ஊத்தும் போது அவரை காப்பாற்றும் முயற்சியில் முகம் வெந்து போன மிஸ்டர் பிரியன். அந்த பிரியன் இப்ப சாட்சி சொல்ல வருவாரா? அவர் இங்குதான் இருக்கிறார். அவரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். பெர்மிஷன் கிராண்டட். பிரியன், பிரியன், பிரியன். ஆசிட் பட்டு முகம் வெந்து போச்சுன்னு சொன்னீங்களே, அதுக்கான அறிகுறி முகத்துல எதுவுமே தெரியலையே. லண்டன்ல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முகத்தை சரி பண்ணிருக்கேன் யுவர் ஆனர். ஐ see. என்னோட பழைய பேர் பிரியன். மாயா வீட்டில் டிரைவரா வேலை பார்த்தேன். செல்வி மேல ஆசிட் ஊத்துறதுக்கு மாயா ட்ரை பண்ணாங்க. அது எனக்கு தெரிஞ்சதும் செல்விக்கு தகவல் கொடுக்க பல முறை ட்ரை பண்ணேன். நேர்லயும் சந்திக்க முயற்சி பண்ணேன், ஃபோன்லயும் ட்ரை பண்ணேன். ஆசிட் ஊத்துனப்போ நான் தடுக்க போனேன். அந்த ஆசிட் என் முகத்துல பட்டுருச்சு. இதான் ஆனர் நடந்தது. இங்க இருக்கிற லோக்கல் டாக்டர்ஸ் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லண்டன் போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன். பேரையும் திலீப்னு மாத்தி வச்சுக்கிட்டேன். அதுக்கான எல்லா எவிடன்ஸும் இதுல இருக்கு யுவர் ஆனர். மிஸ்டர் திலீபன் என்ற பிரியனின் சாட்சி நம்புவதற்குரியதாகவும் உண்மையாகவும் இருக்கிற காரணத்தினால் மாயாதான் செல்வி மேல் ஆசிட்டை ஊற்றச் சொன்னார் என்பது இதன் மூலம் தெள்ளத் தெளிவாக நிரூபணமாகிறது. செல்வியை கொலை செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு அவர் இந்த முயற்சிகளை செய்துள்ளார். இதில் திலீபன் என்ற பிரியனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்ட மாயாவின் திட்டம் நிறைவேறியிருந்தால் செல்வி கொலை செய்யப்பட்டிருக்கலாம். அவரை காப்பாற்றும் முயற்சியில்தான் திலீபன் பாதிக்கப்பட்டிருக்கிறார். எனவே மாயாவின் இந்த செயலை வெறும் கொலை முயற்சி என்று மட்டும் கருதாமல்
கடுமையான குற்றமாக கருதி 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். மாயாவின் தூண்டுதலால் செல்வியின் பணிப்பெண் கனகா என்பவள் இந்த கொலை முயற்சிக்கு உறுதுணையாக இருந்த காரணத்தினால் அவருக்கும் 7 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. மாயா, கோர்ட்டு தீர்ப்பை நான் நம்பல மாயா. எனக்கு தெரியும், பணத்தை வச்சு செல்வி அவளுக்கு சாதகமா கேஸ மாத்திக்கிட்டா, உன்னை குற்றவாளி ஆக்கிட்டா. நீ எதுக்கும் கவலைப்படாத மாயா, உன்னை நான் வெளியே கொண்டு வரேன். நீ ஒன்னும் கவலைப்படாத மாயா. என்னடி ஜெயிச்சிட்டோங்கிற திமிரு முகத்துல தெரியுது? திமிரு இல்ல தாமரை, நேர்மை, சத்தியம். இந்த சந்தோஷம் நிரந்தரம் இல்ல. அதை முடிவு பண்ண வேண்டியது நீ இல்ல. நான் மாயாவை வெளியே கொண்டு வருவேன். நீ என்ன பழைய செல்வினே நினைச்சு பேசிட்டு இருக்க. நான் பழைய செல்வி இல்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.